எதாவது ஹேர் பேக் போட்டாலுமே சில பேருக்கு முடி ரொம்ப கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. பழைய முடி தான் நம்மளுக்கு கொட்டும். கொட்டின இடத்துல இந்த மாதிரி புது முடிகள் நிறைய வளர்ந்ததுன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம ஹேர் பேக்கை கண்டினியூவாக ட்ரை பண்ணும்போது சீக்கிரமாக வளர்ந்து முடி வந்து நல்லா திக்காக மாறிடும். நம்மளுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய வந்து இலைகள்லாம் வச்சு ஹேர் பேக் வந்து போட்டோம்னா ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி ஹேர் பேக் வந்து போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது தேங்காய், முட்டை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து எந்த ஹேர் பேக் போட்டாலுமே அது கூட வந்து சேர்த்து போடுற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நம்மளுக்கு தலையில் ரொம்ப அரிப்பு அதிகமாக இருக்குன்னா இந்த குப்பை மேனி, வேப்பிலை, தேங்காய், கொஞ்சமாக மிளகு வச்சு அரைச்சிட்டு நல்லா வந்து துணியில் புழிஞ்சு எடுத்துடணும். அப்போ தான் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பொடுகு வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாகும். இப்போ பார்த்திங்கன்னா ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிட்டேன். எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வீடியோவில் கூட காட்டியிருப்பேன். ரொம்ப ஹேர் ஃபால் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குறைஞ்சிச்சு. முடி வந்து திக்காக இருக்குது. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். முடி திக்காக வேணுன்றதுக்காக இந்த ஹேர் பேக் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.